காட்டக்கூடிய குடிநீர் ஃபுல்லாவே கலர் மாறி இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? இல்ல கலர் மாறி இருக்கிறது. அதாவது ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் லீக் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட பொல்யூட் ஆகும். இங்க ஒரு வாரமா எங்கேயாவது பொல்யூஷன் இருக்கான்னு கூட செக் பண்ணி நிற்கிறாங்க. அந்த மழை காலங்களில் வந்து பொல்யூட் ஆகிறது, பைப்ல எங்கேயாவது ஒரு சின்னதா ஓட்டம் விழுந்தாலும் பொல்யூட் ஆகும். அது எந்த இடத்துல பொல்யூட் ஆனதுன்னு தெரியாது. ஒரு 10-15 இடத்துல தோண்டி பார்த்தா கடைசியா கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் கூட இப்ப இன்னைக்கு இந்த ஆய்வுல வந்து குடிநீர்ல கலப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்தாலும் நம்ம இப்போ கமிஷனர் ஃபுட் சேஃப்டி கமிஷனர் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இதை தீவிரமா ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இவங்க மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு 200-300 சாம்பிள் எடுத்து வெளியில ஆய்வுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் எதுல இது உண்மையான இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் என்பது, உண்மையான காரணம் என்ன என்பது ஓரிரு நாளில் அறியப்படும். மெட்ரோ வாட்டர் பரிசோதனையில டிடிஎஸ் வேல்யூ ஆமா அது குடிநீர்ல அதாவது இந்த எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு கூட சென்னையில நம்ம மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த குடிநீரில் கழிவுநீர் வருவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சட்டமன்றத்திலே கூட சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லா பகுதியிலும் எங்கேயாவது ஓரிரு இடங்கள்ல ஒரு வட்டத்துக்கு ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி பொல்யூஷன் ஆவது இருக்கும். அது உடனடியா துறையை சார்ந்த அலுவலர்கள் அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அது மாதிரி இங்க அதான் இருக்கு. ஆனா அந்த பொல்யூஷன் தண்ணியால வந்து இமிடியேட்டா இறப்பெல்லாம் வர்றதில்லை. இப்ப அதாவது இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எவ்வளவு இடத்துல இருக்கும் சார் அதிகபட்சமா பொல்யூஷன்? இப்ப இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஒரு 8 to 10 பிளேசஸ்ல சிட்டியில இருக்குன்றாங்க. அது ஒரு மண்டலத்துக்கு ஒரு இடம் 2 இடம் அது மாதிரி இருக்கும். அதனால அந்த தண்ணி குடிச்சவங்க அத்தனை பேருமே இறப்புக்கு காரணம்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன இருந்தாலும் எது காரணங்கிறத உண்மை காரணங்கள் கண்டறியப்பட இருக்கிறது. இந்தாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கே காப்பி எடுத்துங்க. இல்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணீங்க, ஒன்னும் தப்பு இல்லைங்க. இது எதையும் மூடியெல்லாம் மறைக்கிறது இல்லை, எல்லாமே வெளிப்படை தன்மை தான். நான் அசம்பிளியில இருந்து 1:30 மணிக்கு வெளில வந்தோடனே ஒரு தொலைக்காட்சியிலிருந்து எனக்கு போன் பண்ணி இந்த தகவல் சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லா அதிகாரியும் இந்த கார்பரேஷன் கமிஷனர் வந்திருக்காரு, மெட்ரோ எம்டி வந்திருக்காரு, ஃபுட் சேஃப்டி கமிஷனர் வந்திருக்காரு, எல்லாரையும் வர சொல்லி இப்ப பார்த்துன்னு இருக்கிறோம். அதனால இதுல எந்த விதமான மூடி மறைக்கிற விஷயமும் இல்லை. நீங்களாவே அதிகப்படியாவே கூட நிறைய மத்தியானத்திலிருந்து செய்தி போட்டு நிற்கிறத பாக்குறோம். எப்படியா இருந்தாலும் சந்தோஷம், நல்லதுதான். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அண்டை வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுமே அவங்க வீட்லயும் சிலருக்கு வயிற்று வலி, பேதி, வாந்தி இருக்கதா சொல்றாங்க. இல்ல அது மாதிரி இருந்தா உடனடியாக கூட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க. அது மாதிரி ஒன்றும் தப்பு இல்ல. எந்த வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லுங்க, உடனே கூட்டு போய் காப்பாங்க. இல்ல இப்ப இது வெளியில சாப்பிட்டதுனால இருக்கலாமோ? இல்ல இப்ப இங்க யாருக்காவது அது மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல 2 பேருக்கு மட்டும்தான், இந்த 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க அம்மாவும் இன்னொரு குழந்தையும் கூடவே இருக்கிறாங்க. அது மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னு வந்தாங்கன்னா இமிடியேட்டா ரிப்போர்ட் இது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கார்பரேஷன்ல இருக்கிற நம்ம சுகாதார அலுவலர்கள் வீடு வீடா போய் கேட்க சொல்ல போறோம். யாருக்காவது இப்ப கேட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏஹெச்ஓவும் இப்ப போய் வீடு வீடா காலில இருந்து கேட்டுக்கிறாங்க. திரும்பவும் நீங்க சொன்னதால உங்க கையில சொன்னவங்க இவங்க கையில சொல்லாம போயிட போறாங்க. அவங்களையும் திரும்ப ஒரு வாட்டி கூட கேட்க சொல்ல போறோம். வீடு வீடா பாதிப்பு இருந்தா உடனடியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லி கேட்க போறோம். இது காப்பி டிஓ இத ஒரு காப்பி அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட பிரஸ்ல காப்பி கொடுத்துருவோம்.